திருப்பரங்குன்றம் மலையில் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே 100 ஆண்டுகள் மரபுப்படி கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றக் கோரி இந்து முன்னணியினர் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதால் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரங்குன்றம் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றுவது 100 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க கோரிய மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள தீபத்தூணில் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். இதற்காக நீதிமன்ற பணியில் இருக்கும் CISF வீரர்களை அழைத்துச் செல்லுமாறும் மனுதாரர்களுக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மனுதாரரான ராம ரவிக்குமார், சக மனுதாரர்கள், இந்து அமைப்பினர், மத்திய தொழிலக பாதுகாப்பு வீரர்களுடன் நேற்றிரவு திருப்பரங்குன்றம் சென்றனர். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்ட தீபத்தூணுக்கு 50 மீட்டர் தொலைவில் சிக்கந்தர் தர்கா இருப்பதால் தீப நிகழ்வின் போது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக கருதி 100 ஆண்டுகளாக பின்பற்றப்படும் நடைமுறையை பின்பற்றி உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஓம் பலகை அருகே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. அப்போது நீதிபதி உத்தரவின்படி தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றக் கோரி திரண்டிருந்த இந்துத்துவ அமைப்பினர் பழனியாண்டவர் கோயில் பாதை வழியாக மலை உச்சிக்கு செல்ல முயன்றனர். அப்போது அவர்களை அங்கு போலீசார் தடுப்பு வேலிகளை போட்டு மறைத்து அனுமதி மறுத்தனர். ஆனால் அந்த தடுப்புகளை உடைத்து எறிந்துவிட்டு இந்துத்துவ அமைப்பினர் முன்னேறினர். இதையடுத்து காவல் தடுப்புகளை தூக்கி எறிந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 16 கால் மண்டபத்திலிருந்து காவல்துறை வைத்திருந்த அனைத்து தடுப்புகளையும் தூக்கி எறிந்துவிட்டு மலை மீது ஏறிய இந்துத்துவ அமைப்பினர் போலீசாரை ஆபாசமாக பேசினர். பின்னர் இந்துத்துவ அமைப்பினர் தடுப்புகளை தூக்கி எறிந்ததால் 2 காவலர்களுக்கு மண்டை உடைந்தது. தொடர்ந்து மலை மீது ஏற முடியாத இந்துத்துவ அமைப்பினர் அரோகரா முழக்கத்திற்கு பதிலாக பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிட்டனர். இந்து முன்னணியினரின் வன்முறை காரணமாக திருப்பரங்குன்றம் பகுதியில் அசாதாரண சூழல் நிலவியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் 144 தடை உத்தரவை பிறப்பித்தார். மேலும் தடையை மீறி போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.